ஆரம்பிக்கலாமா வேலையை? அமுக்கு 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 தூக்கி விடுவோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நாம் இந்த வெல்டெக் கண்ட்ரோல் பேனலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இது 1 HP அப்படிங்கிற லெவலில் உள்ள மோட்டாருக்கு பயன்படுத்தக்கூடிய கண்ட்ரோல் பேனல். இப்போது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வோல்டேஜ் குறைஞ்சி நார்மலைஸ் ஆகுது. 6.2 ஆம்ஸானது போயிட்டுருக்கு. 201 வோல்ட்டு அப்படிங்கிற லெவலில் இருக்குது. மோட்டார் ரன் ஆனதை நீங்கள் பார்க்க முடியுது. இந்த ஸ்டார்டரை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார்டரானது வெல்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட ஸ்டார்ட்ரு, கோயம்புத்தூரில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டரானது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பிராண்டட் மேக்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரி அது மாதிரியான ஸ்டார்டரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக தமிழ்நாட்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்ட்ரு இந்த ஸ்டார்ட்ருங்க, வெல்டெக் ஸ்டார்ட்ரு. இதில் என்னென்னலாம் இருக்குது, அதாவது ஒரு வோல்ட் மீட்டர் அம்மீட்ரு டிஜிட்டலில் கிடைக்குதுங்க. டிஜிட்டல் வந்து ரொம்ப ஈஸியாக நாம் வந்து நட்டாக்க நம்ம அதில் வோல்ட்டு அனலாக்க பொறுத்தவங்க தெரியாதில்ல, அது எங்கே முழுக்கு தேவைன்னு இருக்கும். இது வெல்டெக்கோட அந்த நேம் பிளேட்டு கொடுத்துருக்காங்க. 1 HP ஸ்டார்டர் சொல்லிட்டு இது MCB 10 ஆம்ஸ் கொண்ட MCB கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் ஸ்டார்ட் பட்டன் ஸ்டாப் பட்டன்னு ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குங்க. இப்போ பேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கான்டாக்டர், ஒரு ரிலேவானது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க சொன்னால் கீழே டெர்மினல்ஸு, எல்என்கிறது இன்புட் டெர்மினல், ROBங்கிறது அவுட்புட் டெர்மினல், மோட்டருக்கு போகக்கூடியது. இது கெப்பாசிட்ரு, இது ஸ்டார்டிங் கெப்பாசிட்ரு, எலக்ட்ரான் மேக்கு 100 to 120 MFTயில் கொடுத்துருக்காங்க. 230 வோல்ட்டு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டானது கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்காஸ் மேக்கு 50 MFT கொண்ட கெப்பாசிட்டரில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக 1 HP மோட்டர் அப்படி சொன்னாக்க 36, 40, 50 அப்படிங்கிற லெவலில் நாம் வந்து நட்டாக்க கெப்பாசிட்டானது யூஸ் பண்ணிப்பாங்க. இது 50 MFT கெப்பாசிட்டானது போட்டிருக்காங்க. மேலே கான்டாக்டரானது தெரியுதுங்க. இது கான்டாக்டரு, இது ரிலேங்க. ஆனால் அந்த ரிலே ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்கலாம். ரீசெட் பட்டன் மட்டும் இல்லை அப்படிங்கிறத உங்களால் கவனிக்க முடியும். அது ஒன்று தான் இது வந்து மிஸ்டேக்கனாக படுது. ரீசெட் பட்டன் இருந்தால் ஓவர்லோடில் ட்ரிப் ஆடி சொன்னால் ஜஸ்ட் அழுத்திட்டு உடனே போடலாம். ஆனால் இதில் அப்படி இல்லைங்க. பிராண்ட் பேக்கில் பூராமே பெரும்பாலும் ரீசெட் பட்டனானது ரிலேவில் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ரிலேவில் 1 HPனாக்க ஒரு 8 ஆம்ஸ் அப்படிங்கிற லெவலில் வச்சா போதும், சரியாக இருக்கும். 6 to 7 ஆம்ஸ் இருக்கும். 8 ஆம்ஸ் வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நம்ம எலக்ட்ரிக் பிராண்ட்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரி டைப் தான் ரிலே போட்டிருக்காங்க. எல்லாம் காப்பி தான். ரீசெட் பட்டன் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக இது கூலிங் ஆகி ரீசெட் ஆகும். இஃப் ஓவர்லோடு ஆகி ட்ரிப் அனுப்பிச்சு சொன்னால் அவ்வளோதான் இது ஒரு மேட்ரு. இந்த ஸ்டார்டர் வாங்கும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயத்த பார்க்கலாங்க. இந்த ஸ்டார்டர் வாங்குறப்போ ரிலே டைப் ஸ்டார்டருங்க ரேட்டு கூடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலே இல்லாத ஸ்டார்டருங்க ரேட்டு கம்மிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாம் கையில் வந்து டக்க ரிலே இல்லாத கொடுத்துட்டு ரிலே உள்ளது சொல்லிட்டு கூட நம்ம தலையில் கட்டிக்கூட வாய்ப்புகள் கூட உண்டு. இதில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்டாக்க இந்த மாடலை பார்க்கணும், என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் எடுத்துருக்கு பாருங்கள், அதாவது என்னட்டாக்க கான்டாக்டர் அண்டு MCB மட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டிக் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாடல் கீழே CM, அதாவது கான்டாக்டர் அண்டு MCB. அடுத்து வந்து என்னட்டாக்க CR அதாவது கான்டாக்டர் அண்ட் ரிலே உள்ளது. 3ஆவது இருக்கு பாருங்கள், அதான் பார்த்தோன்னா கான்டாக்டர், ரிலே அண்ட் MCB. இந்த இதை டிக் பண்ணிருக்காங்க பாருங்கள். இதை பார்த்து இந்த ஸ்டார்டரை நம்ம வாங்கணும். அதாவது இந்த ஸ்டார்டரில் ரிலே இல்லாமல் கூட வருது, அதை கூட நம்ம தலையில் கட்டிடலாம். ரேட்டு கூடுதலாக வாங்கிக்கிட்டு ரிலே இருக்கா இல்லையான்னு ஒன்று அந்த பேனலை பிரித்து பார்த்து அதை ரிலேவை பார்த்துட்டு வாங்கலாம். அப்படி இல்லை எல்லோரும் அது மாதிரி நம்மகிட்ட தலையில் கட்டுவேன்னு நினைக்க வேணாம். ஏதோ சில இடங்களில் பார்த்தோன்னாக்க அதை மாதிரி நம்ம தலையில் ரிலே இல்லாத கூட நம்ம கொடுத்துடலாம். ரிலே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ரிலேவானது நமக்கு நம்ம மோட்டருக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டிங்க. அதனால் நம்ம எத்தனை ஆம்ஸ் ட்ரிப் இருக்கோமோ அதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ட்ரிப் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நம்ம மோட்டரானது சேஃப்டி ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க. ரிலே உள்ள ஸ்டார்டரே வாங்குங்க. இந்த டிஜிட்டல் வோல்ட் மீட்டர் அம்மீட்டரை பற்றி பார்ப்போங்க. இந்த மீட்டரானது வேலை செய்யறதுக்கு தேவையான சப்ளை எங்கே இருக்குன்னு கேட்டால் இதை பேக் சைடில் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. PN அப்படிங்கிறது ஃபேஸ் நியூட்ரலானது கொடுத்து இந்த வோல்டேஜ் சென்ஸ் பண்ணலாம்.
அதுக்கு ரைட் சைடில் சீட்டு நோட் இருக்கு பாருங்கள், அது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட இன்புட். அது கீழே கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கு பாருங்கள். இந்த சர்க்யூட்டை போடிய கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் சர்ச் பண்ணி இந்த மீட்ரு கொடுக்கும். அதன் மூலம் நமக்கு டிஸ்பிளேயில் ஆம்ஸ் ஆனது தெரியுங்க. டிஜிட்டல் மீட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, இது போன்ற எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ச்சி நம்ம சேனலை நீங்கள் காண்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.